திதி அறிஞ்சு செயல்படுறவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிகள் தான் குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்குது. அதுவும் வளர்பிறை தேய்பிறை இந்த 2 விதமான திதிகள் மாதத்தில் வரும். வளர்பிறை திதியை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேய்பிறை திதியை தேர்ந்தெடுத்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்து தேய்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையில் வளர்பிறை அஷ்டமி திதி நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்முடைய பண வரவை அதிகரிக்கும், அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை வளர்பிறை அஷ்டமி தினத்தில் தான் செய்யணும். இந்த வளர்பிறை அஷ்டமி திதி எப்பொழுது வருகிறது, தேதி, நேரம், வழிபாடு இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வளர்பிறை அஷ்டமி வருகிற 3/6/2025 செவ்வாய்க்கிழமையில் வருது. அஷ்டமி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய ஒரு தெய்வம், முதன்மையான தெய்வம் காலபைரவர், 2வது தெய்வம் வராகியம்மன். அஷ்டமி திதியில் காலபைரவர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு காலபைரவருக்கு வெண்பூசணி தீபம், மிளகு தீபம், வெண்கடுகு தீபம், தேங்காய் தீபம் இப்படி பலவிதமான தீபமேற்றி வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தேய்பிறை அஷ்டமியில் தான் இந்த வழிபாட்டை செய்வாங்க. அப்படி தேய்பிறை அஷ்டமியில் இந்த வழிபாடு செய்யும்பொழுது அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். அதே போல் வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம காலபைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அஷ்டலட்சுமிகளும் அருளும் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாதத்தின் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு அஷ்டலட்சுமிகள் அனைவருமே காலபைரவரை வழிபாடு செய்வாங்கன்னோ, காலபைரவர் அவங்களுக்கு அனைவருக்குமே அருளாசி புரிவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் வளர்பிறை அஷ்டமி திதியில் காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருளோடு அஷ்டலட்சுமிகளின் அருளும் நமக்கு கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அந்த தினத்தில் செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும். பொதுவாக மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள் பல இருந்தாலும் வாசனை மிகுந்த பொருட்களை மகாலட்சுமி தாயார் அதிக அளவு விரும்பி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அது ஏலக்காய். ஏலக்காய் இல்லாத வீடே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் இனிப்பு பொருள் எது செய்தாலும் நம்ம அதில் வாசனைக்காக ஏலக்காய் சேர்ப்போம். பெருமாளோட கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தில் கூட ஏலக்காய் சேர்த்துருப்பாங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஏலக்காய் வச்சு தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நாளில் வேணாலும் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை முழுவதுமே உங்களுக்கு அஷ்டமி திதி இருக்குது. உங்கள் வீட்டு பூஜை அறையில் காலபைரவரை மனதார நினச்சிக்கோங்க. இந்த வழிபாடை நீங்கள் காலையில் செய்தாலும் இல்லை மாலையில் செய்தாலும் சரி, முதல்ல உங்கள் குலதெய்வத்தையும் காலபைரவரையும் மனதார நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அதுக்கப்புறம் எச்சில் படாத ஒரு சுத்தமான டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பித்தளை சொம்போ அல்லது செம்பு எது இருக்கோ உங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி அந்த தண்ணீரை வச்சுட்டு ஒரு 8 ஏலக்காய் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அஷ்டலட்சுமிகளின் ஒவ்வொரு லக்ஷ்மியின் பெயரையும் ஒவ்வொன்றா சொல்லி அந்த ஒவ்வொரு ஏலக்காயும் அந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் வச்சுருக்கோம்ல அதில் போடுங்க. அஷ்டலட்சுமிகளோட பெயர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓம் ஸ்ரீம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஏலக்காய் நீங்கள் போடணும். ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏலக்காய் போடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து அந்த 8 ஏலக்காய் அதை சொல்லிட்டு போடுங்க. செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த டம்ளரை உங்கள் வீட்டின் குபேர மூலையான தென்மேற்கு மூலையில் யாரும் கைப்படாத அளவிற்கு வச்சுருங்க. வீட்டின் தென்மேற்கு மூலையில் உங்களால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வீட்டு ஹாலில் தென்மேற்கு மூலையில் கூட நீங்கள் வைக்கலாம். மறுநாள் காலையில் எழுந்து இந்த ஏலக்காயை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துலையோ இல்லை துளசி செடி வச்சுருப்பீங்களா அதுலேயே நீங்கள் போட்டுருங்க. இந்த தண்ணீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடலாம். இப்படி செய்கிறதுனால வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவாங்க. அவர்களோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். பண வரவிற்கு எந்தவித தடையுமே இருக்காது. பண வரவை அதிகரிப்பதற்குரிய முயற்சிகளை செய்கிறதோட அஷ்டலட்சுமிகளை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு அஷ்டலட்சுமிகளின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும். குறிப்பாக அந்த நாளில் காலபைரவரோட படம் இருந்தாலும் சரி அல்லது சிவபெருமானோட படம் இருந்தாலும் சரிங்க,
அப்படியே உங்கள்கிட்ட எந்த படமும் இல்லைனாலும் நீங்கள் ஏற்றி வைக்கிற தீபத்தை காலபைரவராக நினச்சி செம்பருத்தி பூ ஒத்த இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தி ஒரு 8 பூ இருந்தது அப்படின்னாக்கா அதை தொடுத்து மாலையாக கட்டி போடுங்க. அப்படி 8 பூ கிடைக்கலைனாலும் ஒரு பூவாவது நீங்கள் காலபைரவருக்கு வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமையில் அஷ்டமி வருவதே ரொம்ப விசேஷமானது. அந்த நாளில் நீங்கள் பைரவருக்கு இந்த பூவை வச்சுட்டு உங்களுக்கு உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா 1 டம்ளர் பால், அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் டைமண்ட் கல்கன் கூட நீங்கள் வைக்கலாம். இதை நீங்கள் வளர்பிறை அஷ்டமி நாளில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பண தடைகளும் நீங்கும். நீங்கள் பண வரவிற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். கால பைரவரை முழு மனதார வணங்கிக்கோ. அந்த நாளில் தெருநாய்களுக்கு பிஸ்கட்டோ இல்லை ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உணவை நீங்கள் அந்த நாய்களுக்கு போடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் அங்கே பைரவரை போயிட்டு மனதார வணங்கிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வணங்கிக்கிட்டு வாங்க. அனைத்து தடைகளும் நீங்கும். பண வரவில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வழியை காலபைரவர் காட்டி கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அஷ்டலட்சுமிகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கடின உழைப்போடு இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கைங்கிறதுக்கு பிரம்மாண்ட வெற்றி அடையும். ஜூன் 3ஆம் தேதி 3/6/2025 அதிகாலை 1:22 வரைக்கும் சப்தமி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி தொடங்கிடுது. செவ்வாய்க்கிழமை முழுவதுமே அஷ்டமி திதி இருக்குது. புதன்கிழமை 4/6/2025 அதிகாலை 2:05 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை முழுவதுமே அஷ்டமி திதி இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் காலபைரவரையும் முருகப்பெருமானையும் மனதார வணங்கிக்கோங்க. அனைத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். நன்றி.